ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பம்பாயிலிருந்து தலைவன் தலைவி படத்தோடைய விமர்சனத்தை இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். தலைவன் தலைவி சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான படம். இந்த சத்யஜோதி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மிக பெரும் படமான மூன்றாம் பிறை படத்தையே உருவாக்கியவர்கள். சத்யஜோதி ஆரம் வீரப்பனுடைய மருமகன். அவர் சத்யா பிலிம்ஸ் வச்சிருந்தாருன்னா அவரோட மருமகன் தியாகராஜன் சத்யஜோதி அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நல்ல கருத்துள்ள படங்களை மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற இதுல இருந்து அதே மாதிரியான அந்த லெகசியை கண்டினியூ பண்ணி இப்ப தலைவன் தலைவி படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த தலைவன் தலைவி படத்துல தலைவனாக விஜய் சேதுபதி, தலைவியாக நித்யா மேனன் நடித்திருக்காங்க. இந்த படத்தை இயக்கியவர் பாண்டிராஜ். பாண்டிராஜ் காமெடிக்கு நல்ல பெயர் பெற்றவர். அதனால இந்த படத்துல முதலே எல்லாருக்கும் தெரிய போகுது இந்த படம் எப்படி இருக்கும்ன்றது. ஒரு காமெடியா இருக்க போது, விஜய் சேதுபதி இருக்காரு, நித்யா மேனன் இருக்காங்க, ஒரு நல்ல காமெடியா இருக்க போது, ஃபேமிலி பேக்ட்ராப்ல இருக்க படமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இன்னைக்கு மக்கள் வந்திருக்காங்க. நான் பார்த்த தியேட்டர்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% ஃபுல்லா இருந்தது தியேட்டரு. அப்படி ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ட்ரெய்லர், இந்த சாங்கு இதெல்லாம் பார்த்து வந்திருக்காங்க. ஓகே, இப்ப இந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒருவேளை மகாராஜா பார்த்ததாலையா இல்லையான்னு தெரியல, மகாராஜா மாதிரியே இந்த படம் நான் லீனியர் செட்டப்ல இருக்கு. முதல்ல இந்த படத்தை நான் லீனியரா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமெடியிலேயே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய காமெடி வகைகள் இருக்கு. டார்க் காமெடி அப்படிங்கிறது நெல்சனோட காமெடி. அந்த மாதிரி இல்லாம ஸ்க்ரூபால் காமெடின்னு வாங்க, பயங்கரமான சிரிப்பு வந்துட்டு இருக்கும். அப்படியே அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. அதுக்குள்ள ஆக்ஷன் வரும், வேற என்னமோ வரும், மறுபடியும் காமெடி வரும், ஃபேமிலி வரும், டிராமா வரும், இப்படிலாம் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூபால் காமெடியை அவர் கையில எடுத்திருக்காரு. அதுவே ஒரு ரிஸ்க். அந்த ஸ்க்ரூபால் காமெடியை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபேமிலி உள்ள போட்டிருக்காரு. ஃபேமிலி உள்ள போட்டது இல்லாமல் அதுல கொஞ்சம் ஆக்ஷனை வச்சிருக்கிறாரு. அதோட இல்லாமல் இதை நான் லீனியரா பண்ணியிருக்காரு. இத்தனையும் சேர்ந்து இந்த படம் ஒரு பரீட்சார்த்தமான முயற்சியாகத்தான் எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் மக்கள் அந்த படத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, பல இடங்கள்ல காமெடியை ரசிக்கிறாங்க. அடிப்படையில என்னன்னா, தலைவன் தலைவி சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், இது இந்த கப்பல் இருக்காங்கல்ல, இந்த தலைவனும் தலைவியும் இவர்கள் இயல்பானவர்கள் கிடையாது. யோகி பாபு ஒரு இடத்துல சொல்லுவாரு, இவர் நம்மள மாதிரி நார்மலான மக்கள் இல்லை அப்படின்வாரு. அதனால ஒரு அப்நார்மலான ஒரு ஜோடியோடைய கதையை அவர் எடுத்துக்கிட்டு அதை காமெடியா சொல்லியிருக்கிறாரு. சீரியஸா வர மாதிரி விஷயங்கள் போய் அந்த சீரியஸ்னஸ்லயும் அந்த இடத்துல ஒரு காமெடியை வச்சு எது சீரியஸ் எது காமெடின்னு தெரியாம மக்களை ஒரு குழப்புறாரு. அது ஒண்ணு நிச்சயமாக நடக்கிறது. ஒரு நேரடியாக ஒரு காமெடியாகவே பண்ணியிருந்தா அல்லது லீனியராகவே பண்ணியிருந்தா கூட இந்த படம் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா காமெடி மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி அந்த மாதிரியா முடிஞ்சிருவது. காமெடி நிறைய சீரியஸா இருக்கு, காமெடி பண்ணானே, காமெடியா இருக்கிற சீரியஸா பண்ணானே, இந்த மாதிரி ஒரு இதுவாவே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கேரக்டர்களை சீரியஸாவே மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படிதான் எடுத்துக்கல, அதுவும் தெரியுது தியேட்டர்ல பாக்குறப்ப. ஆனாலும் மக்கள் சிரிக்கிறார்கள். இது பாண்டியராஜுக்கு டைம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இது ஒரு காமெடி படமாக ஏற்கப்பட்டு மிகப்பெரிய ஹிட் ஆவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் நான் படத்தில் கேட்டேன், மீதி பேக்ரவுண்ட் இருக்கான்னு தெரியல. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் பயங்கரமான ஆக்ஷன் மியூசிக் பண்றாரு, அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்றாரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் ஒரு அழகான பாடி லாங்குவேஜ், ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்துல இருக்கு. அதை நாம் பாராட்டியே தீர வேண்டும். இது ஒரு காதல் கதை. காதல் கதை எப்படின்னா, உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணை ஒருத்தர் காதலிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மனைவியை காதலிக்கும் ஒரு கணவனின் காதல் கதையாக இந்த படம் இருக்கிறது. அந்த கணவன் மனைவி அந்த உறவுக்குள்ள எவ்வளவு பிணக்குகள் வரும், சண்டைகள் வரும். அப்படி இருந்தாலும் கூட அன்பு மேலோங்கி இருந்தால் இந்த கல்யாணம்ங்கிறது நிச்சயமாக நிற்கும் அப்படிங்கறத அந்த படத்தோட கருத்தா சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ஒரு டைலாக்ல விஜய் சேதுபதி போற போக சொல்லிட்டு போவாரு, இந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா சண்டை போட்டு பிரிச்செல்லாம் டைவர்ஸ் பண்ணிடலாம், பண்றவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்க இஷ்டம் அப்படின்னு. அதாவது ஒரு கல்யாணத்துல டைவர்ஸுங்கிறது ஏன் வருது, எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாம கருத்து சொல்லக்கூடாது. அதனால அது அவங்க பிரியறாங்கன்னா அவங்க இஷ்டம்னா அவங்க இஷ்டம், அதான் அவங்க பண்றாங்க. அந்த கருத்தை நம்ம சொல்லக்கூடாது. நீங்க சண்டை போட்டாலும், அதாவது கல்யாணம் கணவன் புலானாலும் புருஷன் கூடவே இருக்கணும்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அந்த கருத்தை சொல்லக்கூடாது. இது லேசா விஜய் சேதுபதி அப்படி சொல்ற மாதிரி தெரியுது. அது மிக தவறான ஒரு இது. அவ்வளவு பெரிய நடிகர் ஒரு தவறான கருத்து வரக்கூடாது. அவங்க என்னென்ன கஷ்டம் இருக்கோ அந்த மனைவிக்கோ அல்ல அந்த கணவனுக்கோ கல்யாணத்துல பிரிஞ்சு போக சட்டத்துல இடம் இருக்கப்ப அவங்க பிரிஞ்சு போனா என்ன தப்பு? அது தப்பே கிடையாது. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆனால் இந்த கதையில் இவர்கள் பிரிந்து போக என்ன காரணம், அப்படி பிரிந்து போறது சரியா இல்லையா அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அந்த கேரக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால பொதுவாக ஒரு திருமணத்தை பத்தி பொதுவான கருத்து சொல்லக்கூடாது. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் நிறைய பேர் செத்து போவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புருஷனுக்கு ஹனிமூனுக்கு போயிட்டு அங்கேயே போட்டு தள்ளுற பொண்டாட்டிலாம் இருக்க காலம் இது. அதே மாதிரி பொண்டாட்டியை போட்டு தள்ளுற புருஷன் இருக்க காலம் இது. அப்படின்றப்ப டைவர்ஸை பத்தி கருத்து சொல்ல யாருக்குமே உரிமை கிடையாது.
அது அந்த தனிப்பட்ட அந்த கப்பலோடைய உரிமை அப்படிங்கிறத நம்ம அந்த சட்டத்தின் கையில் விட்டுட்டு இந்த படத்தோட கதைக்குள்ள வருவோம். காதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலிக்குள்ள அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தா தெரியுது. இந்த கூட்டு குடும்பம் நல்லதா இல்லையா அப்படிங்கிறதும் படத்தில் தெளிவாகவே தெரிகிறது. மாமியார் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாத்தனார் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உறவுகளுக்குள்ள இருக்க ஈகோ என்ன பண்ணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சான் அப்படின்ற கேரக்டர் என்ன பண்ணுவோம், மாமனாருங்கிற கேரக்டர், மாமியாருங்கிற கேரக்டர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உச்சமாக நிற்பது எதுவென்றால் ஈகோ தான். தான் அப்படிங்கிற அந்த ஈகோ தான் மனிதர்களுக்கு மிக மிக உச்சமாக இருக்கும், அதுதான் மிக முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை சொல்லுது. அது நல்லதா கெட்டதான்றது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் ஈகோ தான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது. விஜய் சேதுபதியே ஒரு இடத்துல சொல்லுவார், நான் அந்த ஈகோவை தான் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஈகோ ஈர வெங்காயம் அப்படின்னு ஒரு டைலாக் அவர் யூஸ் பண்ணுவார். அந்த ஈகோ ஈர வெங்காயம் தான் மனிதர்களை எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் உட்படுத்துகிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த கூட்டு குடும்பத்துல மாமியாரு நாத்தனாரு இருக்கிற குடும்பத்துல ஒரு மருமகளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும், ஈகோவால என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பின்புலம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பரோட்டா கடை, இவர் பரோட்டா மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க விஜய் சேதுபதியை. அவர் பரோட்டா போடுறாரு, பரோட்டாவில் பல வகைகள் சொல்றாங்க. படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஃபுட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் போன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல மிகப்பெரிய சேனலா இருக்காது இந்த கிராமிய சமையல் சேனல். அதனால இப்போ சாப்பாடை காட்டுறது ஒரு பெரிய கிளிக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதால தான் நிறைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுட்டு பேக்ரவுண்டில் படங்கள் அதெல்லாம் ஹிட் ஆகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா மக்களுக்கு ஃபுட்டை ஸ்க்ரீனில் பார்க்கறது பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு உளவியல் சொல்லுது. அதை மிக சாதுரியமாக இந்த படத்தில் கையாண்டு பல இடங்களில் பரோட்டாவை, அந்த பரோட்டாவுக்கு கொடுக்குற சால்னா, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பல இடங்களில் டீட்டெயில்டாக காட்டுறாங்க. அவரே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பரோட்டா போட சொல்லி தராரு இவங்களுக்கு, நித்யா மேனனுக்கு. அதையும் ஒரு காட்சியாக வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா பாண்டியராஜ் எதையுமே சான்ஸ் கொடுல, என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் வச்சு படத்தை ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் படத்தில் வச்சிருக்காரு. அதனால படம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடிப்படையில் என்னன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்க போய் குடும்பத்தோட பார்க்கலாம். நான் நிறைய பேர் பார்த்தா குடும்பத்தோட தான் வந்திருந்தாங்க. குடும்பத்தோட பார்த்து சிரிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமாக இருந்துவிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய அடிப்படையாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அவங்க சத்யஜோதி பண்ண அந்த மாதிரி சீரியஸான ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடிய ரொம்பவும் ஒரு கலைபூர்வமான படம் இது இல்லை. இது ஒரு காமெடியான படம், ஒரு ஃபேமிலி காமெடி. ஒரு வி சேகர் அந்த காலத்தில் பண்ணாரு, அதே கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் நான் லீனியர் ஆக்கி மகாராஜா ஸ்டைலில் பாண்டியராஜ் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த படம் ஒரு காமெடி படம் தான், ஃபேமிலி படம் தான், கொஞ்சம் ஆக்ஷன் வச்சிருக்காரு, நான் லீனியரா பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு உதவுமா இல்லையாங்கிறது மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் நிச்சயமாக குடும்பத்தோட போய் பார்த்து ரசிக்கக்கூடிய படம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.